சாராவதி நமது கதையின் நாயகி. சாரா 21 வயது. மாநிறம் பெரிய கண்கள், குண்டு கன்னம், எடுப்பான சிறிய உதடுகள், ஈராசரியான உயரம், இயல்பிலேயே சாந்தமான குணம் என்று இருப்பவள் தான் சாரா. சராவிற்கு 1 வயது இருக்கும் போதே அவளது தாய் இறந்துவிட, சாராவின் தந்தை மோகன் தான் இவ்வளவு காலம் சாராவை வளர்த்து வந்திருக்கிறார். இதுவரை சாராவிற்கு அவளது அன்னையின் நினைவே வராத அளவிற்கு நன்றாக வளர்த்தார். 5 வருடங்களுக்கு முன்பு வரை மோகனும் சாராவும் சென்னையில் தான் வசித்தனர். அதற்கு பின்னர் மோகனுக்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வேலை கிடைத்து கேரளாவில் இருக்கும் திருவனந்தபுரத்திற்கு மாற்றலாகி வந்துவிட்டனர். போன வருடம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு பின் ஒரு விபத்தில் மோகனும் இறந்துவிட சாரா யாருமற்று தனித்து நின்றாள். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள கூட அவளுக்கு ஆட்கள் யாரும் இல்லை. சிறு வயதிலிருந்தே சாராவிற்கு நட்பு வட்டாரமும் கிடையாது. அவளுக்கு இருந்ததோ ஒரே ஒரு நண்பன்தான், அவன் வினித. அதுவும் சாராவிற்கு 15 வயது இருக்கும் வரைதான் அவர்களின் நட்பு இருந்தது. அதற்கு பின்னர் சாரா கேரளாவிற்கு வந்துவிட அவனுடனான நட்பும் முறிந்துவிட்டது. மோகன் சேமித்து வைத்திருந்த பணமும் அவரது இன்சூரன்ஸ் பணமும் சாராவின் பொருளாதார பிரச்சனையை தீர்ந்தது. இருப்பினும் தனிமையை போக்கிக் கொள்ள அவளுக்கு என்ன செய்வதென தெரியாமல் இருந்த பொழுதுதான் அவள் சென்னையில் இருக்கும் ஓவியக்கல்லூரியில் சேரலாம் என்று முடிவு செய்தாள். சென்னைக்கு வந்தால் அவளது சிறு வயது தோழனையும் பார்க்கலாம் என்ற எண்ணத்துடன் சென்னைக்கு வந்துவிட்டாள். ஆனால் வினித்தை பார்க்கச் செல்ல அவளுக்கு தைரியம் வரவில்லை. ஏன் தைரியம் வரவில்லை என்பதற்கான காரணத்தை பிறகு பார்க்கலாம். சென்னைக்கு வந்து 4 மாதங்கள் ஆகிவிட்டது. நடந்து முடிந்த அனைத்தையும் மறந்துவிட்டு பதிய வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டாள் சாரா. உண்மையாகவே அவன் எதிர்பாராத புதிய வாழ்க்கையைத்தான் இனிமேல் வாழப்போகிறாள் என்பதனை அவள் அப்போது அறியவில்லை. சாரா இப்போது அந்த செயற்கை நீரோடையை மும்மூரமா வரைந்து கொண்டிருக்க, அவளுக்கு பின்னால் நின்று அவள் வரைவதை பார்த்து கொண்டிருந்தான் அபிலாஷ். சாரா இக்கல்லூரிக்கு வர இன்னொரு முக்கிய காரணம் அபிலாஷ். அபிலாஷ் ஓவியக்கலையில் சாதனைகள் பல புரிந்தவன். 28 வயதுதான். அதற்குள்ளாகவே சிறந்த ஓவியன் என்ற பட்டத்தை வாங்கிலிட்டான். அபிலாஷ் நல்ல உயரம், சிவந்த நிறம், நீல நிறக்கண்கள், கட்டுக்கோப்பான உடல்வாகு என்று அனைவரையும் இழுக்கும் வசீகரமான தோற்றம் கொண்டலன். பலர் அபிலாஷை பார்ப்பதற்காகவே வகுப்புக்கு வருவார்கள். அபிலாஷ் மாணவன் அல்ல, புரொபசர். அனைவரிடமும் தோழமையுடன் பழகுபவன். வகுப்பறையில் கண்டிப்புடனும் வகுப்பிற்கு வெளியே நண்பனாகவும் பழகுவான். ஓவியம் மட்டுமல்லாது போட்டோகிராபியும் அபிலாஷிற்கு மிகவும் பிடித்த விஷயம். சாராவும் அப்படித்தான். ஓவியம் மற்றும் போட்டோகிராபி மீது காதல் கொண்டவள். அபிலாஷ் தான் சாராவின் ரோல் மாடல். சாரா சென்னைக்கு வந்ததற்கு மற்றொரு முக்கிய காரணம் அபிலாஷ் அவனிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ள நினைத்தாள். குரு என்பதை தாண்டி சாராவிற்கு அபிலாஷ் மீது ஒரு ஈர்ப்பு இருந்ததை அவளால் மறுக்க முடியாது. சாரா வரைந்து கொண்டிருக்க அதனை அபிலாஷ் பார்த்து கொண்டிருந்தான். என்று அவன் குரல் கேட்டதும் தான் அபிலாஷ் அங்கு இருப்பதையே உணர்ந்தவன். அபிலாஷை திரும்பி பார்க்க ஆர்வம் இருக்கலாம், அதுக்காக கிளாஸ்க்கு நேரமானது கூட தெரியாத அளவிற்கு ஆர்வம் இருக்கக்கூடாது. சீக்கிரம் கிளாஸ்க்கு வா என்று கூறிவிட்டு அவன் முன்னால் நடக்க, சாராவும் அவசரமாக அனைத்து பொருட்களையும் பையில் அள்ளி போட்டுக்கொண்டு வகுப்பை நோக்கி விரைந்தாள். சாரா வகுப்பிற்குள் நுழையும் போதே அங்கிருந்த போஸ்டரில் பெஸ்ட் டீச்சர் ஆஃப் தி இயர் என்ற வாசகத்துக்கு கீழே அபிலாஷின் புகைப்படத்தை கண்டாள். அபிட என்று அவளது இதழ்கள் தானாகவே உச்சரிக்க, அந்த போஸ்டருக்கு அருகில் சென்றவளின் நினைவுகளோ அந்த கல்லூரிக்கு அவள் வந்த முதல் நாளுக்கு சென்றது. முதல் நாள் அபிலாஷின் வகுப்பில் அனைவரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள சாராவின் முறை வந்த போது அவள் மேடையேறி பேச ரொம்பவே தயங்கினாள். ஏன் இவ்வளவு தயக்கம் என்று அபிலாஷ் வினவ, சாராவிற்கோ பேச்சே வரவில்லை. அனைவரும் சாராவை ஏளனமாக நோக்க, அபிலாஷ் தனது இடத்திலிருந்து எழுந்து வந்து சாராவிற்கு அருகில் நின்றான். இப்படி வேர்த்திருக்கு, கையெல்லாம் நடுங்குது, பேச்சே வரவில்லை. இதேதான் நான் முதன்முறை மேடையேறி பேசும் போதும் நிகழ்ந்தது. ஆனால் இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்று நீங்களே பார்க்கிறீங்கோ என்று மற்றவர்களை பார்த்து கூறிவிட்டு சாராவிடம் திரும்பினான். உன் நேம் என்ன? சா. சாரா. சாராவதி. எல்லோரும் இங்க நண்பர்கள் தான், பயப்படாமல் தைரியமா பேசு என்று ஊக்கப்படுத்த. என் பெயர் சாரா.
நான் கேரளாவில் இருந்து வருகிறேன். ஹொம். ஏன் நிறுத்திட்ட பேசு கூட்டல். என்ன பேசன்னு தெரியல. உன்னை பற்றி சொல்லு. உன்னோட வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? ஏன் நீங்க வந்திருக்க? உன்னோட லட்சியம் என்ன? இதெல்லாம் சொல்லு. எனக்கு ஓவியம் வரைய ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி போட்டோகிராபியும் ரொம்ப பிடிக்கும். என்னோட ரோல் மாடல் அபிலாஷ் சார் தான். அவரைப் போல நல்ல ஓவியராகவும் போட்டோகிராபராகவும் வரணும்னு ஆசை என்று கூற ஆச்சரியமடைந்த அபிலாஷ், ஓட இதை நான் எதிர்பார்க்கல. உன்னோட குடும்பத்தை பற்றி எதுவும் சொல்லலையே. என்னோட வீட்டுல நான் மட்டும் தான். அப்பா அம்மா இப்போ இல்லை என்று கூறும் போதே துக்கம் தொண்டையை அடைக்க கண்ணீரை கட்டுப்படுத்த உதடுகளை கடித்துக்கொண்டு பேசினாள். சாரி, எனக்கு தெரியாது சமன் என்று உண்மையான வருத்தத்துடன் அபிலாஷ் மன்னிப்பு கேட்க, பரவாயில்ல என்று கூறிவிட்டு அவசரமாக தனது இடத்திற்குச் சென்று அமர்ந்தாள். அதற்கு மேல் வகுப்பில் கவனம் செலுத்த முடியாமல் தனது தந்தையை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்த சாராவை அபிலாஷும் கவனித்தான். வகுப்பு முடிந்ததும் அனைவரும் கிளம்பிவிட, சாராட என்னோட ரூம்க்கு வந்து பாரு என்று கூறிவிட்டு அபிலாஷ் கிளம்பினான். வதுக்காக என்னை வரச் சொல்கிறார் என்று எண்ணிய வண்ணமே அபிலாஷின் அறையை நோக்கி நடந்தாள் சாராட். மே ஐ கம் இன் சார்? வா சாரா என்று குரல் வரவும் அவனது அறைக்குள் நுழைந்தாள். அது அபிலாஷிற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட தனி அறை. சாரா உள்ளே நுழைந்த போது, யூ ஓகே என்று அபிலாஷ் கேட்க, ஹொம். பார்த்தால் அப்படித் தெரியலையே. ஓகே தான். தாங்க்ஸ் என்னை ரோல் மாடல் என்று சொன்னதற்கு. என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? உங்க ஓவியங்களையும் போட்டோகிராபியையும் தவிர வேறு எதுவும் தெரியாது. உம்விட நான் அழகா இருக்கேளா என்று அவன் சாதாரணமாக கேட்க, இந்த கேள்வியால் அதிர்ச்சியடைந்தவள் என்ன என்று முழித்தாள். நான் அழகா இருக்கேனான்னு கேட்டேன். ஹொம். பொதுவா நான் அழகா இருக்கேன் என்ற காரணத்திற்காக தான் பலர் என் கூட பேசுவாங்க, என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஆனால் யாரும் என்னை அவங்களோட ரோல் மாடல் என்று சொன்னதில்லை. முதன்முதலாக நீ சொன்ன போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. உனக்கும் எனக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கு தெரியுமா? தெரியாது என்பது போல சாரா தலையை ஆட்ட, எனக்கும் அம்மா அப்பா இல்லை என்று சொன்னதும் அதிர்ச்சியில் அபிலாஷை நிமிர்ந்து பார்த்தாள். விவரம் தெரிந்ததில் இருந்து ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். சின்ன வயசுல இருந்தே ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்துதான் முன்னேறியிருக்கேன் என்றவன் நீண்ட பெருமூச்சொன்றை வெளியிட்டுவிட்டு மீண்டும் பேசினான். உன்னை பார்க்கும் போது சின்ன வயசுல என்னை பார்த்த மாதிரி இருக்கு. சின்ன வயலையா? உங்களுக்கு இப்ப ஒன்னும் ரொம்ப வயசாகிவிடவில்லையே. ஹாஹா, அது சரிதான். சரி, நீ எதுக்கும் கவலைப்படாதே. இங்கே உனக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஹாப்பியா இரு. தாங்க்ஸ். எனக்கு அடுத்த கிளாஸ்க்கு நேரம் ஆகிருச்சு பை என்று கூறிவிட்டு அவன் சென்றுவிட சாராவும் அங்கிருந்து கிளம்பினாள். இந்த நினைவுகளிலிருந்து வெளிவந்த சாரா வகுப்பிற்குள் நுழைந்தாள்.